திருவாரூர் மாவட்டம் புதூரில் அண்ணன் சமையல்னு ஐயா ஜீவசமாதி இருக்காங்க. அவங்க 35 வருஷத்துலேயே அவங்க நேரடியாக வந்து நான் அவங்கள்ட்ட ஐயாட்ட அவசரம் வாங்கியிருக்கேன். திருப்பி வர சொன்னப்போ நான் ஐயா வந்து பார்க்கல. அப்போ ஐயா ஜீவசமாதி ஆகிட்டாங்க. அப்போ ஈரோடுலேருந்து எனக்கு நான் அன்றைக்கி அம்மாசை அன்றைக்கி வந்து அழுதுட்டு படுத்திருந்தேன். நான் சொன்னப்போ நீ வரமாட்டேன்ட்ட, அது உங்களோட கர்மை வினை, கையேந்துனாங்க. கையேந்தினேன். ஐயா ஒரு அரிசி வச்சு பூ வச்சு கூட்ட சூட தேர்த்து நல்லா இருப்ப போனாங்க. திரும்பி இங்கே நடந்து 15 கிலோமீட்டர் கோட்டூர் போயிட்டேன். 2ஆவது மாதத்துக்கு வந்தேன். அதே மாதிரிக்கே அப்படியே ஐயா பிரச்சனமாக இங்கே வாங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க ஐயா. எங்கள் அம்மாவை பார்க்கணுன்னா, அவங்க அம்மா மேல்நிலைக்கு போயிட்டாங்க, பார்க்க முடியாதுன்னு சொன்னாங்க ஐயா. பார்க்கணுன்னு அழுதேன். குந்திக்கிட்டே இப்படி தெய்வத்தில் எங்கள் அம்மா காட்டுறாங்க. ஐயா பேச மாட்டேங்கிறாங்க ஐயா அப்படின்னு சொன்னேன். மேல்நிலைக்கு போனாலும் பேச மாட்டாங்க, இங்கே வாங்கன்னு மேடையில் ஏறினதும் அப்படியே உயிரோடு குந்திக்கிட்டு இந்த விக்கிரகம் உயிரோட ஆகிட்டாங்க. அப்படி கட்டி பிடிச்சிட்டு என்ன உடைய மாட்டேங்கிறாங்க. நான் பின்னாடி ஜடமுடி இருக்கான்னு தடவுனா ஐயா சிலையை போயிட்டாங்க. அப்புறம் 3ஆவது மாதத்துக்கு வந்தேன். அதே மாதிரிக்கு பிரச்சனை மாதிரி நிம்மேலி அப்படின்னாங்க ஐயா அப்படின்னேன். அம்பாள் பாட்டு பாடுங்கன்னாங்க. பாட்டு பண்ணேன். நேராக அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டு மேற்க தலையை வச்சு கிழக்க நீட்டு கண்ணை திறந்து பார்த்தேன். கண்ணிலேருந்து ஒரு ஒளி அப்படியே வெளியில் வந்து சூரியனை உதேசம் பண்ணிக்கிட்டு இங்கே வாங்க, என்னை பின்னாடியாக இடுப்பை கொத்து கட்டி பிடிச்சேன். ஆகாசத்தை தூக்கிட்டு பறக்கிறாங்க. விட்டுலாம் சித்திரமான பயந்துட்டு ஐயாயின்னு கத்துறேன். ஒரு அக்னி நெருப்பு எரியுது, அதில் அப்படியே மூழ்கிட்டாங்க என்னை ஐயா வச்சுக்கிட்டு. அப்படியே அந்தாண்ட இப்படி இறக்கி விட்டாங்க. டக்குன்னு முடிச்சுட்டு நான் ஐயாட்ட வேண்டிக்கிட்டு போகிறேன். ஐயா இங்கே ஒரு 10 நாளைக்கு தங்கி சாப்பிட்லான்னு பார்க்குறேன். சாப்பாட்டுக்கே வழி இல்லை, என்னையா பண்ணுறேன்னு புலம்பிக்கிட்டே போகிறேன். அப்போ ஐயா வீட்டுக்கு பக்கத்தில் அம்மா போட்டுருச்சு. அந்த அம்மா வீட்டுக்கெல்லாம் பாட்டு பாடுவோம். நான் அவங்க வீட்டில் ஒரு மாதம் பாட்டு பாடிட்டு ஊருக்கு போயிட்டேன். திருப்பி ஐயா வீட்டில் எல்லாருக்கும் அம்மா போட்டுட்டு என்னை கூப்பிட்டு போய் எங்கள் வீட்டில் பாட சொன்னாங்க மாரியம் தாலாட்டு. அதுக்கப்புறம் இங்கே தங்குங்கன்னு சொன்னாங்க. 15 வருஷம் 3 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு டெய்லி 4 மார்க்காக பொங்கல் போடணும். அப்போ இந்த இதுக்கு ஐயாவுக்கு தபலாம் போட்டுக்கிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் இப்போ மடப்புள்ளி கட்டி கொடுக்குறாங்க. வெள்ளிக்கிழமை, பௌர்ணமி, அமாவாசை சாப்பாடு, டெய்லி மத்தியானம் சாப்பாடு 10 பேர் 20 பேர் யார் வந்தாலும் சாப்பாடு போடுறது. நான் இங்கேயே இருக்கிறேன். சமயபுரத்தம்மனை வழிபாடு பண்ணிகிட்ருக்கிறேன். அந்த ஐயா சொன்ன பாட்டு நான் எனக்கு பாட சொன்ன பாட்டெலாம் பாடுறேன், கேட்கலாம்.